சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலை கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலை கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலை கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க.
எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலைக் கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணீங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலைக் கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணீங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலைக் கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணீங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பேச்சியம்மாள் தம்பதியர்.
இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலைக் கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணீங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள் நியாய விலைக் கடையில் சாப்பாட்டு கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணா. எங்க அப்பா இறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. எனக்கு எந்த ஆதரவும் இல்லைண்ணா. எப்படியாவது எனக்கு உதவி பண்ணீங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கிறேன். தமிழுக்கு அரசு ஒண்ணுமே எனக்கு பண்ணல. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பேச்சியம்மாள் தம்பதியர். இவர்களுக்கு மாரி பிரியா, ஜோதி மீனா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஜோதி மீனா திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். 30 வயதான மாற்றுத்திறனாளி மாரி பிரியாவை கிருஷ்ணமூர்த்தியும் பேச்சியம்மாளும் கவனித்து வந்தனர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி கிட்னி பாதிப்பால் இறந்ததால் வருமானம் இன்றி அக்குடும்பம் தவித்து வந்தது. ரேஷன் கடையில் கிடைக்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்களையே அவர்கள் நம்பியிருந்த நிலையில் பேச்சியம்மாள்